ஓம் தேவியை நமக. तस्याम् अतिशिशिर आकृतिः आसीनः तपस्य लक्ष्मीभ्यां शिवमनिशं कुरुतान्मे शिशिर ऋतुः सतत शीतल दिगन्धः. ஸோ தஸ்யாமணி பெண் வந்து இப்போ வெள்ளிக்கோட்டையை தாண்டி டுவர்ட்ஸ் தங்கக்கோட்டை போயிட்டு இருக்கோம் இல்லையா. அப்போது ரெண்டுக்கு நடுவில் உள்ளதை தான் டிஸ்கிரைப் பண்ணுறார். முந்தின ஸ்லோகத்தில் என்ன சொன்னார், இந்த ரெண்டு கோட்டைக்கு நடுவில் கதம்ப மரங்கள்லாம் நிறைய இருக்குது. அதில் வந்து ரொம்ப அந்த காற்று ரொம்ப ஆமோதமாக ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, அது காற்று ஓடுறதுன்னு சொன்னார் போன ஸ்லோகத்தில். இப்போ அதை கண்டினியூ பண்ணுறார். அந்த ரெண்டு கோட்டைக்கு நடுவில், தங்கக்கோட்டை வெள்ளிக்கோட்டைக்கு நடுவில், அதாவது 7க்கும் 8க்கும் நடுவில் அதிசிசிர ஆக்கிருத்திகி, ரொம்ப குளிர்ச்சியான ஒரு உடம்போடு கூட. நான் ஆக்கிருத்தின்னு உருவம், ரொம்ப குளிர்ச்சியான உடம்போடு யார் இருக்கான்னு கேட்டால் 2 பேர் இருக்கான். தபஸ்ரீ தபஸ்யஸ்ரீ, அப்படி 2 லக்ஷ்மிகள். ஸோ தபஸ்ரீன்னு ஒருத்தி, தபஸ்யஸ்ரீன்னு ஒருத்தி. இவா யார் கூட இருக்கான்னா சிசிர ருத்துகு, குளிர்காலம். ஏன்னா கிரீஷ்ம ருத்து எல்லாம் மழைக்காலெல்லாம் போயிட்டு இப்போ பார்த்தானா குளிர்காலம் வருது. ஸோ அந்த குளிர்காலத்தோடு கூட சேர்ந்து இந்த தபஸ்ரீயும் தபஸ்யஸ்ரீயும் அந்த இடத்துல இருக்கா, வெள்ளிக்கோட்டை தங்கக்கோட்டைக்கு நடுவில். சதத சீதல திகந்தக, திசைகளை எல்லாம் குளிர்வித்து கொண்டு அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய அந்த தேவிகள் அனிஷம் சிவம் குருதாத்மே அப்படிங்கிறார். எனக்கு மங்களத்தை கொடுக்கட்டும். சிவம்னு சொன்னால் மங்களம். ஸோ எனக்கு மங்களத்தை அளிக்கட்டும் அப்படிங்கிறார் துர்வாசர். तस्याम् अतिशिशिर आकृतिः आसीनः तपस्य लक्ष्मीभ्यां शिवम् अनिशं कुरुतान्मे शिशिर ऋतुः सतत शीतल दिगन्धः. तस्यां कदम्बवाट्यां तत्प्रसव आमोदमिलितमधुगन्धं सप्त आवरणमनोज्ञं शरणं समुपैमि मन्त्रिणी शरणम्. தஸ்யாம், இப்போ இதிலேருந்து அங்கே உள்ள தேவி ஒருத்தி இருக்காங்க. யாருன்னு பார்த்தா மந்திரினி தேவி இருக்கா. இவளோட ஸ்லோகம் 35 வரைக்கும் அப்படி போயின்னு இருக்கு. இவளை பற்றின ஸ்லோகங்கள் இப்போ 28 இருக்கோம் இல்லையா. இதிலேருந்து 7 ஸ்லோகம் மந்திரினி அம்பாளுக்கு இது சொல்லப்படுறது. இந்த மந்திரினி தேவியை நம்ம எங்கே பார்த்தோம், ராஜமாதங்கிங்கிற பேரில் ஷியாமலா தண்டகம் படிக்கிற வச்சே பார்த்தோம். மந்திரினி தேவியோட ஃபுல் டிஸ்கிரிப்ஷன்லாம் அங்கே வருது இல்லையா. ராஜமாதங்கி அல்லது மந்திரினி அல்லது ஷியாமலா தேவி, இப்படி எல்லா பெயர்களோடு கூடிய மாணிக்கமை வீணையை கையில் ஏற்றி கொண்டிருக்கிறவளை பற்றி ஷியாமலா தண்டகத்தில் நம்ம பார்த்தோம். அதே மந்திரினி தேவி எங்கே இருக்கான்னு இங்கே தான் இருக்கா. தஸ்யாம் கதம்ப வாட்டியாம், இந்த கதம்ப வனத்தில் தத் பிரசவ ஆமோத, அதில் என்னது பூக்கள்லாம் வாசனை அப்படி பிரசவிக்கிறது இல்லையா. ஸோ அந்த வாசனையோடு கூட அது அழகான காற்று ஆமோதமாக இருக்குது, நல்ல ஃப்ராக்ரன்ஸ், அப்படி ஒரு மனம் அதனோடு கூட இருக்கக்கூடிய அந்த கதம்ப வனத்தில் மிலித மதுகந்தம். மதுகந்தம்னு என்னது, தேன் ஒழுகக்கூடிய மகரந்தம். ஸோ மகரந்தம் நிறைய இருக்குது, அதிலெல்லாம் மது அப்படியே தேன் இருக்கும் இல்லையா மகரந்தத்தில். அந்த மகரந்த தேனோடு காற்று அந்த மலர்கள் ஒரு காற்றோடு சேர்ந்து வருது. அப்படிப்பட்ட இடத்துல சப்த ஆவரண மனோஜம்ட்ட, இதுக்கு முன்னாடி 7 கோட்டை இருக்கே, இந்த 7 கோட்டையை விட ரொம்ப மனோகரமாக இருக்கக்கூடிய கோட்டைங்கிற. அது பார்த்தாலே செவரே வெள்ளியும் தங்கமும், அப்போ மனோகரமாக தான் இருக்கும் அது. ஸோ மந்திரினி சரணம் மந்திரினி சரணம்னு வந்திருக்கணும். இந்த லாஸ்ட்டில் வருது சரணமாக இருந்திருக்கணும். ஸோ மந்திரினி சரணம் சரணம் சமுபைமி அப்படி வரணும். ஸோ மந்திரினியோடைய சரணங்களை, பாத பத்மங்களை, அவளுடைய பாதங்களை சரணம் சமுபைமி, சரணமாக சரணாகதி நான் செய்கிறேன், சரணமாக அடைகிறேன்கிறார் துர்வாசர். ஸோ மந்திரினி சரணம்ன்று லாஸ்ட்டாக திருத்திங்க நீங்கள். ஓகே. तस्यां कदम्बवाट्यां तत्प्रसव आमोदमिलितमधुगन्धं सप्त आवरणमनोज्ञं शरणं समुपैमि मन्त्रिणी चरणम्. तत्र आलये विशाले तपनीया रचिततरलसोपाने माणिक्यमण्डप अन्तः महिते सिंहासने मणिकचिते. ஸோ அந்த இடத்துல ஒரு சின்ன டெம்பிள் மாதிரி இருக்குது, ஆலையே. அந்த இடத்துல ஒரு கோயில் மாதிரி இருக்குது, கட்டியிருக்காங்க, விஷாலமாக இருக்குது. தபனியா ரச்சிதா, ஃபுல்லாக கோல்டு, உருக்கிய தங்கம். தபனியான உருக்கிய தங்கம். அப்படிப்பட்ட ஒரு சின்ன ஒரு டெம்பிளில் தரள சோப்பானே, ஸ்டெப்ஸு மேலே மேலே போகிறது, படிக்கட்டு ஏறி போனோம் தேவி உட்கார்ந்துருக்க இடத்துக்கு போனோமான. அப்போது ஏன்னா இவெல்லாம் மந்திரிலாம் முக்கியமான தேவதைகள்,
இவாள்லாம் வந்து மந்திரினி வந்து இங்கே மட்டும் இருப்பான்னு சொல்ல முடியாது. தேவியோட உள்ள ஆவரணங்களில் கூட அவருடைய அம்சமாக அந்த மந்திரினி தேவி இருப்பாள். வெளியிலே இருப்பாள், உள்ளே இருப்பாள். அப்படி ஆவரண தேவிகளாக உள்ள தேவியோட பிந்து ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தேவிக்கே 7 ஆவரணங்கள் இருக்குது. அது 25வது கோட்டை. ஸோ அங்கே ஒரு 7 ஆவரணம் தனியாக இருக்குது. அது 7 ஆவரணம்னு சொல்கிறோம். 7 சக்கரத்தோட 7 நிலைகள்னு சொல்லலாம். அதை அப்போ பார்க்கலாம் நம்ம. இங்கே வந்து மந்திரினி தேவி எப்படி இருக்கான்னா, அந்த ஒரு கோவிலில் தரள சோப்பானே ரொம்ப அழகான ஸ்டெப்ஸு. தரளம்னா இது மென்மையான தரளம்னா ஆக்சுவலாக முத்துன்னு சொல்லுவோம் நம்ம. முத்துப்படிகள்னு வச்சுக்கலாம் அதை. ஸோ அப்படிப்பட்ட படிகள் மேலே ஏறி போனோம். மாணிக்க மண்டபம் அந்தக அங்கே ஒரு மேலே ஒரு மண்டபம் இருக்குது தேவிக்கு. அந்த மண்டபத்துக்கு நடுவில் மணிகச்சித்தே மணிகளால் செய்யப்பட்ட ரத்தனங்கள், நவரத்தனங்களால் செய்யப்பட்ட அமைக்கப்பட்ட மகிதே சிம்ஹாசனே மகிமையாக சிறப்பான உள்ள ஒரு சிம்ஹாசனத்தில் இந்த தேவி இருக்கா. तत्र आलये विशाले तपनीया रचित तरल सोपाने माणिक्यमण्डप अन्तः महिते सिंहासने मणिकचिते बिन्दुत्रिपञ्चकोणद्विप नृपवसुवेददल कुरेकाढ्ये चक्रे सदा निविष्टां षष्ठी अष्टत्रिंशत् अक्षर ईशानीम्. ஸோ மேலே ஒரு சக்கரம் இருக்குது. சக்கரே அப்படின்ட்டார் இல்லையா, சக்கரம். அந்த மண்டபத்துக்கு மேலே ஒரு சக்கரம். அந்த சக்கரத்து மேலே தான் தேவி அந்த சிம்ஹாசனத்தில் உட்காந்துருக்கலாம். எப்படி இருக்குன்னு சொன்னால் நடுவில் சென்டர் பிந்து. அந்த பிந்துங்கிற இடத்துல தான் இப்போ தேவியோட ஆவரணம் மாதிரி இது இந்த சக்கரமும் அப்படி இருக்குது. ஸோ அந்த பிந்து சக்கரம் நடுவில் இருக்குது. அதில் சென்டரில் அதில் உட்காந்துருக்கா. அதை சுற்றி உள்ள இது வந்து பார்த்தா முக்கோணம். இதெல்லாம் நம்ம வந்து இதில் சௌந்தரலகரி படிக்கிற வச்சு அந்த படத்தை ஞாபகம் வச்சுக்கணும். நிறைய முக்கோணம், 5 கோணம், 7 9 கோணம், இல்லை 10 கோணம் எல்லோரும் பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி. ஸோ இங்கே முக்கோணம் இருக்குது. அதுக்கா பிந்துவை சுற்றி ஒரு முக்கோணமாகப்பட்ட ஒரு அந்த சக்கரத்தில் உள்ள டிசைன் யந்திரம்னு சொல்லலாம் அதை. ஸோ பஞ்சகோணம் 5 கோணங்கள்னு என்னது முக்கோணம் உள்ள நம்ம டிசைன். அடுத்தது 5 கோணம் நம்ம டிராயிங் வரைகிறோம்ல, கோலம் போடுறோம்ல, 5 கோணம் அது மாதிரி 5 கோணம். அப்புறம் த்விபான்னு சொன்னால் 8. த்விபானா 8 திசைக்கும் யானைகள் இருக்கு இல்லையா, 8 திசைகள், திசை யானைகள் 8. அதனால த்விபான்னு சொன்னால் 8 கோணங்கள் அப்படி எடுக்கணும். ஸோ த்விபா ரிப்பு வசு வேத தள. அப்போ தளன்னு சொன்னான்னா 8 தளம்னு எடுத்துக்கணும். இப்போ 8 தளங்கள் இருக்கக்கூடிய, இப்போ வந்து லோட்டஸோட தளம் மாதிரி தான் இருக்கும். நம்ம இதில் பார்க்கும்போது அஷ்டதளம், அப்புறம் 16 தளம் அதெல்லாம் இருக்குமே, வட்ட வடிவமான இந்த வட்டத்துக்குள்ளே இருக்கும். இன்ஃபேக்ட் வட்டத்துக்குள்ளே பார்த்தோம்னா 8 தளம், 16 தளம் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி 8 தளம் அதை சுற்றி, அந்த 5 கோணத்தை சுற்றி வர்றது 8 தளமாகப்பட்ட ஒரு அந்த சக்கரத்தில் உள்ள டிசைன். அடுத்து நிருப்பான்னு சொன்னால் இங்கே 16. நிருப்பான்னா ராஜான்னு அர்த்தம். எப்படி 16ன்னு பார்த்தோம்னா, அந்த காலத்தில் ஒரு இந்தியா பாரத தேசத்தை 16 ராஜாக்கள் ஆண்டிருக்கா. இதெல்லாம் கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தா தான் புரியுறது. என்னடா இப்படி நிருப்பான 16ன்னு எப்படி அர்த்தம் வருதுன்னா, நம்ம சர்ச் பண்ணி போனோம்னா ஓரளவு தெரியுது. 16 ராஜாக்களாக 16 இதாக பிரிப்பா இல்லையா ராஜாக்கள்லாம் ஆள்றதுக்கு. அப்படி பார்த்தா 16 ராஜாக்கள் முக்கியமாக இருந்திருக்கா. அதனால அடுத்தது 16 தளம். ஸோ 8 தளத்தை சுற்றி 16 தளம். அதுக்கப்புறம் வசுன்னா நமக்கு ஏற்கனவே தெரியும் 8 தளம். ஸோ வசு திருப்பி அஷ்ட வசுக்கள், அதனால் 8 தளம். அப்புறம் வேதம் என்னது 4 இல்லையா, 4 வேதங்கள் தானே, அதனால 4 தளம். இப்படி அந்த சக்கரம் இப்படி டிசைனாக இருக்குது. ஸோ 8 அப்போ 4 தளம்னு வரும்போது பெருசாக இருக்குமாமா. அந்த தளங்கள்லாம் பெருசாக இருக்கும். 8 தளம் கொஞ்சம் சின்னதாக இருக்கும், 16 அதோட கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அப்படிப்பட்ட டிசைன் வரைஞ்சிருக்கு. கூனா பூமி இல்லையா, கூனா பூமி. கூரேகாடியன்னா பூச்சக்கரம்னு சொல்ல வேண்டியதான். ஸோ ரவுண்டு. அடுத்தது பார்த்தானே சுற்றி ஒரு ரவுண்டு வளையம் இருக்குது. அப்படிப்பட்ட சக்கரத்தில், ஸோ இந்த சக்கரத்தோட டிசைனை வர்ணிச்சுட்டார் முதல் லைனில். இப்படிப்பட்ட சக்கரத்தில் சதா நிவிஷ்டாம், அங்கே தான் உட்காண்ட்ருக்கான் யார், மந்திரினி தேவி. ஷஷ்டி அஷ்டத்ரிம்ஷத்து. இது வந்து இதுதான் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது, ரொம்ப புரியலை. இருந்தாலும் நம்ம ஊகிச்சுக்கலாம். எப்படின்னா ஷஷ்டினா 60, அஷ்டத்ரிம்ஷத்துல 30 + 8 38. அக்ஷர ஈசானி, இந்த அக்ஷரங்களை உடைய ஈசானி சர்வசக்தியான தேவதை அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம பார்த்தோம்னா ஷஷ்டிங்கிறது 60 38 60 38. இது எப்படி லிங்க் பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா, ஒருவேளை நான் தேவி அந்த மந்திரினி தேவியோடைய மந்திரம் இருந்திருக்கலாம். ஒரு மந்திரத்துக்கு இப்போ த்ரீவித்யா உபாசகர்கள்கிட்ட கேட்டால் ஒவ்வொரு தேவிக்குமே அவன் மந்திரங்கள் உண்டு. அவள் அப்படி உபாசனை பண்ணுவாள். ஒவ்வொரு தேவதையும் உபாசனை பண்ணுறதுக்கு அவளுக்கு மந்திரங்கள் உண்டு. ப்ராபபிளி அது 60 மந்திரங்களோடு இருக்கதா இருக்கலாம். அதில் ஒவ்வொரு மந்திரத்துக்கும் 38 அக்ஷரங்கள் இருக்கலாம்.
இப்படி தான் ஊகிச்சுக்க முடியும். நமக்கு ஒன்றும் ஸ்ரீவித்யா மந்திரங்கள்லாம் பற்றி ஒன்றும் தெரியாது. இப்படி ஊகிச்சுட்டு தான் புரிஞ்சுக்கணும் இதான். ஏன்னா இப்படி பார்த்தோம்னா இதில் ராமாயணத்தில் பார்த்தோம்னா ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் 24 அட்சரங்கள், மொத்தம் 24,000 ஸ்லோகங்கள். இப்போ 24,000 32 அப்படின்னு சொன்னான்னா அது எப்படி பண்ணி புரிஞ்சுக்க வேண்டியிருக்கும்? 24,000 ஸ்லோகங்கள் உள்ளது, ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் 32 அட்சரங்கள். அதை மாதிரி இப்படி புரிஞ்சுட்டு ஒரு மேலே போக வேண்டிதான். ஸோ ஷஷ்டி அஷ்டத்ரிம்ஷத் அட்சர ஈசானியும், இப்படிப்பட்ட மந்திரத்துக்குள்ள தேவதையாக இந்த மந்திரினி தேவதை இருக்கிறாள். பிந்து திரிபஞ்சகோண த்விபன்ருப வசு வேததள குரே காட்யே சக்ரே சதா நிவிஷ்டாம் ஷஷ்டி அஷ்டத்ரிம்ஷத் அக்ஷர ஈசானீம் தாபிஞ்ச மேச்சகாபாம் தாளீதள கடித கர்ணதாட்டங்காம் தாம்பூலபூரித முகீம் தாம்ர அதரபிம்ப திருஷ்டதர ஆசாம். தாப்பிஞ்ச மேச்சகாபா. தாப்பிஞ்சன்னு தமால மரம். தமால மரத்துக்கு தாப்பிஞ்சான்னு பேர். தமால மரத்தில் நிறைய இலை தான் நான் பார்த்துருக்கேன். நான் பார்த்தது பூவை நான் பார்த்ததில்லை. ஆனால் இதில் பூவை பற்றியும் வருது. ஸோ தாப்பிஞ்ச மேச்சகம். மேச்சகம்னு சொன்னாலே நல்ல டார்க் கலர், பிளாக் கலர்னு சொல்லுவாள். இது ஏன்னா கருப்பு மாதிரி தான், அவ்வளோ டார்க்காக இருக்கும். பச்சை, அப்பேற்பட்ட பச்சை இலைகளை உடையது. ஸோ தாப்பிஞ்ச மேச்சக ஆபாம் அப்படின்னு இது நல்ல தேவி நல்ல கருகருன்னு இருக்கா. மரகத பச்சைன்னு சொல்லப்பட்டா ஷியாமா அப்படி சொல்ல மாட்டோமா, மரகத பச்சை கலராக இருக்காவோ. ஸோ அந்த மாதிரி தாப்பிஞ்ச தமாலை இலை போல். தாளீதள கடித கர்ணதாடங்காம். யார்? மந்திரினி தேவியா. தாளீதளம். தாளீதளம்னா பனை ஓலை, தளம்னா ஓலை, பனை ஓலை. தாளினா பழம், தாளமரம்னு சொன்னால் பனை மரம், சாலமரம்னா தேக்கு மரம். ஸோ தாளீதள கட்டித்த, அந்த காலத்தில் பனை ஓலை தான் தோடு போட்டுப்பா. அதுவும் அம்பாளுக்கெல்லாம் பனை ஓலை தோடு தான் எல்லா இடத்துலையும் வருது. தாளங்கம்னு சொன்னாலே பனை ஓலை தோடுன்னு தான் அர்த்தம். தாளி தாள ரா ரெண்டுக்கு வித்தியாசம் கிடையாது. அதனால் தாடங்கம்னா தாளங்கம், அதுதான் பனை ஓலையால் செய்யப்பட்ட தாடங்கம். ஸோ கடித கர்ண தாட்டங்காம், காதல் போட்டிருக்கிற தோடு எப்படி இருக்குன்னா பனை ஓலையால் செய்யப்பட்டது. தாம்பூல பூரித முக்கியம், வாயில் எப்பொழுதுமே தாம்பூலத்தை மென்று அப்படி இருப்பா தேவி. ஸோ தாமிர அதர பிம்ப, அப்படி சக்கச்சவேர்னு இருக்குது அந்த உதடு, கீழுதடு எஸ்பெஷலி அப்படி சக்கச்சவேல்னு இருக்கான் தாம்பூலம் போட்டதுனால. திருஷ்ட தரஹாசாம், அதில் லேசாக விரிந்த புன்சிரிப்பு. தரானது லேசாக பிரியறது, தரானா கிழிக்கிறதுன்னு அர்த்தம். தரானா டர்ன்னு தமிழில் இந்த வார்த்தை அப்படி தான் வருது. டர்ன்னு கிழிச்சான்னு சொல்கிறோம்ல, அது இந்த தராங்கிற வார்த்தையில தான் வருது. ஸோ தரஹாசாம்னு சொன்னானது லேசாக பிரிந்த அந்த புன்னகையோடு இருக்கிறாள் இந்த தேவி. தாபிஞ்ச மேச்சகாபாம் தாளீதள கடித கர்ணதாட்டங்காம் தாம்பூல பூரித முகீம் தாம்ர அதர பிம்ப திருஷ்டதர ஹாசாம் குங்கும பங்கில தேகாம் குவலய ஜீவாது ஷாவக அவதம்சாம் கோகனத சோண சரணாம் கோகில நிக்வாண கோமள ஆலாபாம். உங்களுக்கு ஷாவகாவதம்சாம்னு போட்டிருக்கா. ஷாவக வத்தம்சாம்னாலும் அவதம்சாலும் அர்த்தம் ஒன்று தான். எனக்கு வத்தம்சாம் தான் இருக்குது. ஷாவகான் இருக்கான்னா கான் தான் அவதம்சாம்னு படிக்க வேண்டியதான். அப்போ நீங்கள் அவதம்சாம் பிரித்தது கரெக்டு தான். ரெண்டு அர்த்தம் ஒன்று தான். ஸோ குங்கும பங்கில தேகம். ஸோ தேவி அப்படியே குங்குமத்தை அப்படியே பூசின்னு இருக்கா. உடம்பெல்லாம் குங்குமமாக இருக்குது. அதனால அந்த குங்குமச்சேருன்றா, பங்கிலம்னு சேரு, குங்குமச்சேராக இருக்கக்கூடிய தேகத்தை உடையவள். இது அவள்லாம் நெஞ்சிலெல்லாம் நிறைய குங்குமத்தெல்லாம் பூசிப்பாள். அந்த தேகத்தை உடையவளாக குவலய ஜீவாத்து, குவலயத்தை வாழ்விக்கக்கூடிய, குவலயம்னு பூமி, பூமி உருண்டை, கூனால பூமி, வளையம்னா ரவுண்டு. ஸோ பூமி உருண்டையை பாதுகாக்கக்கூடிய ஜீவாத்துன்னா உயிர் நாடி. ஸோ பூமிக்கு உயிர் நாடியாகப்பட்டது யார்? ஷாவக. ஷாவக வதம்சா, ஜீவாத்து ஷாவகான்னு எடுக்கணும். பூமியை உயிர் வாழ வைக்கக்கூடிய பிறைச்சந்திரன். ஸோ ஜீவாத்து ஷாவகா அப்படி புரிஞ்சுக்கணும். ஜீவாத்துன்னா உயிர் கொடுக்கக்கூடியது என்னது? ஓஷதிகள். ஓஷதிகள்ங்கிறது மரங்கள். ஸோ மரங்கள் எல்லாமே ஓஷதிகள்னு பேர். ஏன்னா யார் அதுக்கு லார்டு, யார் கடவுள் அப்படின்னு பார்த்தா சந்திரன். சந்திரன் தான் ஓஷதி கடவுள். ஸோ அப்படிப்பட்ட அவருடைய அந்த பிறை சந்திரன், ஷாவகன குட்டி குஞ்சு. ஸோ பிறை சந்திரனை தலையில் ஆபரணமாக சூடியவள், வதம்சாம் அல்லது அவதம்சாம், அலங்காரமாக தலையில் சூடியவள். ஸோ பூமியை வாழ்விக்கக்கூடிய பிறை சந்திரனோட பிறையை தலையில் சூடியவள்னு அவ்வளோதான். அதான் அர்த்தங்க. கோகனத சோண சரணாம். கோகனதன லோட்டஸ்.
ஸோ கோகனத சோனா அப்படிப்பட்ட சிவந்த தாமரை போன்ற பாதங்கள், சரணம், அவருடைய பாதங்கள் சக்கச்சவேன்னு லோட்டஸ் மாதிரி இருக்குது. கோகில நிக்குவான, கொணத்தின்னு சவுண்ட் கொடுக்குறது இல்லையா, கோகில நிக்குவான. அப்போ கோகிலம் குயில் போன்ற வார்த்தை, அவள் பேசுகிறது எல்லாமே குயில் போல் இனிமையாக இருக்கான். கோமல ஆலாப்பான பேச்சு, தேவி வாயை திறந்து பேசினாலே குயில் கூவுற மாதிரி இருக்கான். அவ்வளவு இனிமையாக இருக்கக்கூடியவளாக யார் இங்கே மந்திரினி தேவி இருக்கிறாள். कुङ्कुम पङ्किल देहां कुवलय जीवातु शावकवतंसां कोकनदशोण चरणां कोकिल निक्वाण कोमल आलापां वामाङ्गगलित चूलीं वनमाल्य कदम्ब मालिकाभरणां मुक्ताललन्ति काञ्चित मुग्ध आलिक मिलित चित्रक उदरां मुग्ध अलिक அழிக்கான்னு வச்சுக்கணும், ஆளிக்கான்னு வச்சுக்கூடாது. ஓகே. வாமாங்க கலித்த சூலின்னு முடின்னு அர்த்தம். கேசத்துக்கு தான் சூலி அப்படின்னு சொல்கிறது முடி. ஸோ அப்படியே இடது புறத்தில் தவழ விட்டுருக்காளாம் தன்னுடைய முடி. ஸோ தேவி வந்து முடிகளை தன்னுடைய இடது பக்கம் வாமாங்க இடது பக்கத்தில் தவழக்கூடிய கலிதன்னு அப்படியே தொங்குறதான், முடியெல்லாம் அப்படி தொங்கின்னு இருக்கு இடது பக்கத்தில். வனமாலிய கதம்ப மாலிகாபரணம், வனமாலை ஒரு மாலை போட்டுருக்கா. வனமாலைன்னு சொல்லும்போது 5 பூக்களால் கட்டின மாலைன்னு சொல்லுவாள், அப்படி 5 காட்டு பூக்களால் கட்டின மாலையும்பா. ஸோ அப்படிப்பட்ட வனமாலையை போட்டுருக்கா. அது தவிர கதம்ப வனம் தான் இருக்கேன், அந்த இடமே கதம்ப வனமாக இருக்குது, அதனால கதம்ப மாலையும் போட்டுருக்கா. ஆபரணம், இதுவே ஆபரணமாக இருக்கக்கூடியதாக. முக்தா லலந்தின்னு என்னது, அப்படியே ஆடுறது, லலனானாலே ஆடுறது, அப்படி போஷிக்கிறது. முக்தா லலந்தின்னா முத்துமாலை, அது வேறு போட்டுருக்கா. ஸோ காஞ்சித்தை அப்படி முத்துமாலையும் போட்டுருக்கக்கூடிய காஞ்சித்துன்னு சொன்னானது இன்னதுன்னு வர்ணிக்க முடியாத தேவி. காஞ்சித்தினாலே யாருன்னு இவ்வளோ வர்ணனைக்கு அப்பாற்பட்டவள், அதனால காஞ்சித்துன்றார். காஞ்சித்தை அப்படிப்பட்ட ஒரு தேவி. முக்த அழிக்க மிலிதா, அதனால என்ன ஆகுது, வனமாலையெல்லாம் போட்டுட்டா, கதம்ப மாலையெல்லாம் போட்டுட்டா அழிக்கம்னா தேன் வண்டு. ஸோ தேன் வண்டுகள்லாம் அங்கே ரீங்காரம் பண்ணின்னு ஒத்துருது. ஸோ முக்தா மோகத்தில் ஆழ்பட்ட அப்படிப்பட்ட வண்டுகள், அந்த மகரந்தத்துக்காக ஆசைப்பட்ட வண்டுகளாக சூழப்பட்டு மிலிதா விசித்திரமான உதாராம்னு சொன்னாலும் அந்த உதாரமான வள்ளல் தன்மையோடு கூடியவள்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம். இல்லை உதாராம்னா எக்ஸலண்ட்னு அர்த்தம். இப்படிப்பட்ட எக்ஸலண்ட்டாக இருக்கக்கூடிய மாலைகளோடு இருக்கக்கூடிய தேவி. वामाङ्गगलित चूलीं वनमाल्य कदम्ब मालिकाभरणां मुक्ताललन्ति काञ्चित मुग्ध अलिकमिलित चित्रक उदारां कर विद्रुत कीरशावक कलनिधन व्यक्त निखिल निगमार्तां वामकुच संगी वीणावादन सौख्य अर्धमीलित अक्षियुगां சௌக்கியா அர்த்தமேலிதா. ஓகே. ஸோ கரதிருத கீரன்னு இது கிளி இல்லையா. ஸோ கரவிதிருத கீர ஷாவக கிளிக்குஞ்சி. ஸோ கையில் கிளிக்குஞ்சு வச்சுருக்கா, இப்போ மீனாட்சி கூட வச்சுருக்கா இல்லையா, கையில் ஒரு கிளிக்குஞ்சு வச்சுருக்கா இந்த மந்திரினி தேவி. ஷாவகனா குட்டி. கல நினதன்னு என்னது, அழகாக இனிமையாக நாதம் எழுப்பக்கூடிய, அது என்ன பேசுறது, இந்த கிளி பேசிகிட்டு இருக்கு அந்த கையில் இருக்கிற கிளி. கல நினத வியக்த நிகில நிகம அர்த்தம், வியக்தமாக சொல்கிறதாம் இந்த கிளி வந்து இனிமையாக அப்படியே வேதத்தோடு நிகமன வேதத்தோடு நிகில மொத்தமாக மிச்சமில்லாமல் எல்லா அர்த்தத்தையும் அப்படியே தேவியோட கையில் இருக்கிற கிளியே சொல்கிறது. இதை மாதிரி இன்னொரு கான்டெக்ஸ்டில் பார்த்துருக்கோம் நம்ம. ஒரு கிளி வந்து ஒரு வீட்டு வாசல்லேருந்து எப்போவுமே வேதத்தை சொல்லிகிட்டே இருக்கும் அப்படின்னு. என்ன கதை அது, சங்கரோட இதில் வருது, சரித்திரத்தில் வரும்போது மண்டன மிஸ்ரரோடு போகிறார் இல்லையா. மண்டன மிஸ்ரர் ஒவ்வொருத்தரையும் இதில் ஜெயிச்சு தானே வர்றார் அவர். ஸோ வாதத்தில் ஜெயிக்கிறதுக்கு போகிறோச்சே மண்டன மிஸ்ரர் எப்போவுமே உலக விஷயத்தில் தான் வாத தர்க்கத்திலேயே இருப்பார். அவர் மீமாம்சையில் இருப்பார், மீமாம்சகர் அவர். அவரை தர்க்கத்தில் வென்று அப்போ அவரை வந்து தன்னுடைய சுரேஸ்வர ஆச்சாரியாராக தனக்கு கழியே சிஷியராக ஏற்றுனுடார் இல்லையா. அந்த மண்டன மிஸ்ரரோட வீட்டுக்கு வழி கேட்ட போது சொல்லுவாள், எந்த வீட்டில் கிளிகள்லாம் வந்து வேதம் சொல்கிறதோ அந்த வீடு தான் மண்டன மிஸ்ரர் வீடும்பா. அப்படிப்பட்ட கிளி அங்கே இருக்குங்க. ஸோ வாம குச்ச சங்கி வீணாவாதன. ஸோ இடது பக்கத்தில் அப்படி வீணையை வச்சுட்டு இருக்கான், கையில் அப்படி இடது கையில் அப்படி வீணையை அணைச்சிண்டு அதை வந்து வீணையை வாதனை பண்ணிட்டு இருக்கா, வீணையோட சவுண்டை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாள். சௌக்கியான்னு அந்த சுகம்,
அப்படியே வீணையோட சுகத்தில் ஆழ்ந்து தன்னைத்தானே ரசித்து கொண்டு அர்த்தமீலித அட்சியுகாம், 2 கண்ணு அப்படி பாதி மூடியிருக்கான். ஏன்னா இந்த ரசிக்கத்தன்மை, அந்த வீணையோட சவுண்டு, அந்த கிளி வேற, நிகம அர்த்தங்களெல்லாம் சொல்லக்கூடிய கிளி வேற அவள் கையில் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த வீணையோடு வாசிக்கிறதுனால தானே அதில் ஆழ்ந்து அர்த்தமீலித பாதி மூடிய கண்களை கொண்டவளாக இருக்கிறாள் இந்த மந்திரினி தேவி. करविद्रुत क्षीर शावक कल निनद व्यक्त निखिल निगम अर्ताम वाम कुच संगी वीणा वादन सौख्या अर्धमीलित अक्षयुगाम. ஒன்று போக आपाटल अंशुकदराम आदीरस उन्मेष वासित कटाक्षाम आम्नाय सार कुलिकाम आद्याम संगीत मातृकाम वंदे. பாட்டலனாலே ரோஜா பூன்னு அர்த்தம். பாடல மலர்கள், பாடலி பூக்கள், பாதிரி பூக்கள்னு எல்லாம் சொல்லுவோம். எல்லாமே ரெட் கலரை குறிக்கிறது. ஸோ பாட்டல அம்சுகம்னா ட்ரெஸ்ஸு. ஸோ ரெட்டு கலர் ட்ரெஸ்ஸை போட்டுருக்கா தரித்து கொண்டு. ஆதிரச உன்மேஷம், ஆதிரசம் என்னது நம்ம தான் சொல்கிறோம், நம்பர் 1 ரசமாக இருக்கக்கூடியது சிங்கார ரசம். ஏன்னா தேவியே காமேஸ்வரின்னு சொல்கிறோம். ஸோ அதனால் ஒரு சிங்கார ரசம் அப்படியே மேலே பொங்கிட்டு இருக்கு. மந்திரினி தேவிட்டே அந்த ரசம் இருக்குது. வாசித்த கடாட்சாம், அந்த சிங்கார ரசம் கண்ணிலேயே தெரியுறதான். கண்ணிலேயே அப்படியே வாசித்தான்னு மணக்க இருக்குன்னு சொல்ல மாட்டோமா, அது மாதிரி வாசித்த. இன்னொரு இடம் இருப்பிடம், வாசம் சொன்னால் இருப்பிடம்னு ஒரு அர்த்தம். ஸோ கடாட்சங்களில் அந்த இது குடியிருக்கான், சிங்காரம் குடியிருக்கான். அப்படிப்பட்ட கடாட்சங்களை உடையவள். ஆம்நாய சார குளிகாம், மொத்த வேதத்தோடு சாரமான மாத்திரமாக இருக்கா. குளிகான்னு குளிகைன்னு தமிழில் சொல்லுவேன், குளிகைங்கிறது இந்த வார்த்தை தான். அப்படியே சாரம், எசன்ஸு, வேத சாரமாக இருக்கக்கூடிய அந்த மாத்திரையாக அவள் இருக்காவும். வேத சாரம் தேவியாக புருஷிக்காவாக இருக்காவும். ஆத்யாம், ஸோ முதன்மையானவள். சங்கீத மாத்திருக்காம் வந்தே, சங்கீதத்துக்கு அதிபதி. ஏன்னா வீணையை கையில் வச்சுன்னு எப்போது வீணா வாதனம் பண்ணிட்டு இருக்கா இல்லையா, அப்படிப்பட்ட சங்கீதத்துக்கு அம்மாவாகப்பட்ட அவளை நான் வணங்குகிறேன் அப்படின்னு இங்கே அந்த 7வது கோட்டை, தங்க கோட்டைக்கும் வெள்ளிக்கோட்டைக்கும் நடுவில் உள்ள ஸ்தானத்தில் இருக்கிற மந்திரினியோட வர்ணனை இந்த இடத்துல முடிக்கிறார். आपाटल अंशुकदराम आदीरस उन्मेष वासित कटाक्षाम आम्नाय सार गुलिकाम आद्याम संगीत मातृकाम वंदे. ओम देव्यै नमः. तस्याम् अतिशिशिर आकृतिः आसीनः तपतपस्य लक्ष्मीभ्यां शिवमनिशं कुरुतान् मे शिशिर ऋतुः सतत शीतल दिगन्तः. ஸோ தஸ்யாமணி பெண் இப்போ வெள்ளிக்கோட்டையை தாண்டி டுவர்ட்ஸ் தங்கக்கோட்டை போயிட்டு இருக்கோம் இல்லையா. அப்போது 2க்கு நடுவில் உள்ளதை தான் டிஸ்கிரைப் பண்ணுறார். முந்தின ஸ்லோகத்தில் என்ன சொன்னார், இந்த 2 கோட்டைக்கு நடுவில் கதம்ப மரங்கள்லாம் நிறைய இருக்குது. அதில் ரொம்ப அந்த காற்று ரொம்ப ஆமோதமாக ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, அது காற்று ஓடுறதுன்னு சொன்னார் போன ஸ்லோகத்தில். இப்போ அதை கண்டினியூ பண்ணுறார். அந்த 2 கோட்டைக்கு நடுவில், தங்கக்கோட்டை வெள்ளிக்கோட்டைக்கு நடுவில், அதாவது 7க்கும் 8க்கும் நடுவில் அதிசிஷிர ஆக்கிருத்திகி, ரொம்ப குளிர்ச்சியான ஒரு உடம்போடு கூட. நான் ஆக்கிருத்தின்னு உருவம், ரொம்ப குளிர்ச்சியான உடம்போடு யார் இருக்கான்னு கேட்டால் 2 பேர் இருக்கான். தபஸ்ரீ தபஸ்யஸ்ரீ, அப்படி 2 லக்ஷ்மிகள். ஸோ தபஸ்ரீன்னு ஒருத்தி, தபஸ்யஸ்ரீன்னு ஒருத்தி. இவா யார் கூட இருக்கான்னா சிசிர ருத்துகு, குளிர்காலம். ஏன்னா கிரீஷ்ம ருத்து எல்லாம் மழைக்காலெல்லாம் போயிட்டு இப்போ பார்த்தானா குளிர்காலம் வருது. ஸோ அந்த குளிர்காலத்தோடு கூட சேர்ந்து இந்த தபஸ்ரீயும் தபஸ்யஸ்ரீயும் அந்த இடத்துல இருக்கா, வெள்ளிக்கோட்டை தங்கக்கோட்டைக்கு நடுவில். சதத சீதல திகந்தக, திசைகளை எல்லாம் குளிர்வித்து கொண்டு அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய அந்த தேவிகள் அனிஷம் சிவம் குருதாத்மே அப்படிங்கிறார். எனக்கு மங்களத்தை கொடுக்கட்டும். சிவம்னு சொன்னால் மங்களம். ஸோ எனக்கு மங்களத்தை அளிக்கட்டும் அப்படிங்கிறார் துர்வாசர். तस्याम् अतिशिशिर आकृतिः आसीनः तपतपस्य लक्ष्मीभ्यां शिवम् अनिशं कुरुतान् मे शिशिर ऋतुः सतत शीतल दिगन्धः. तस्यां कदम्बवाट्यां तत्प्रसव आमोदमिलितमधुगन्धं सप्त आवरणमनोज्ञं शरणं समुपैमि मन्त्रिणी शरणम्. தஸ்யாம், இப்போ இதிலேருந்து அங்கே உள்ள தேவி ஒருத்தி இருக்காங்க. யாருன்னு பார்த்தா மந்திரினி தேவி இருக்கா. இவளோட ஸ்லோகம் 35 வரைக்கும் அப்படி போயின்னு இருக்கு.
இவளை பற்றின ஸ்லோகங்கள் இப்போ 28 இருக்கோம் இல்லையா, இதிலேருந்து 7 ஸ்லோகம் மந்திரினி அம்பாளுக்கு இது சொல்லப்படுறது. இந்த மந்திரினி தேவியை நம்ம எங்கே பார்த்தோம்? ராஜமாதங்கிங்கிற பேரில் ஷியாமலா தண்டகம் படிக்கிற வச்சே பார்த்தோம். மந்திரினி தேவியோட ஃபுல் டிஸ்கிரிப்ஷன்லாம் அங்கே வருது இல்லையா. ராஜமாதங்கி அல்லது மந்திரினி அல்லது ஷியாமலா தேவி இப்படி எல்லா பெயர்களோடு கூடிய மாணிக்கமை வீணையை கையில் ஏந்தி கொண்டிருக்கிறவளை பற்றி ஷியாமலா தண்டகத்தில் நம்ம பார்த்தோம். அதே மந்திரினி தேவி எங்கே இருக்கான்னு இங்கே தான் இருக்கா. தஸ்யாம் கதம்ப வாட்டியாம், இந்த கதம்ப வனத்தில் தத் பிரசவ ஆமோத, அதில் என்னது பூக்கள்லாம் வாசனை அப்படி பிரசவிக்கிறது இல்லையா. ஸோ அந்த வாசனையோடு கூட அது அழகான காற்று ஆமோதமாக இருக்குது, நல்ல ஃப்ராக்ரன்ஸ், அப்படி ஒரு மனம் அதனோடு கூட இருக்கக்கூடிய அந்த கதம்ப வனத்தில் மிலித மதுகந்தம், மதுகந்தம்னு என்னது தேன் ஒழுகக்கூடிய மகரந்தம். ஸோ மகரந்தம் நிறைய இருக்குது, அதிலெல்லாம் மது அப்படியே தேன் இருக்கும் இல்லையா மகரந்தத்தில், அந்த மகரந்த தேனோடு காற்று அந்த மலர்கள் ஒரு காற்றோடு சேர்ந்து வருது. அப்படிப்பட்ட இடத்துல சப்த ஆவரண மனோஜம்ட்ட, இதுக்கு முன்னாடி 7 கோட்டை இருக்கே, இந்த 7 கோட்டையை விட ரொம்ப மனோகரமாக இருக்கக்கூடிய கோட்டைங்கிற, அது பார்த்தாலே செவரே வெள்ளியும் தங்கமும், அப்போ மனோகரமாக தான் இருக்கும் அது. ஸோ மந்திரினி சரணம் சரணம் மந்திரினி சரணம்னு வந்திருக்கணும், இந்த லாஸ்ட்டில் வருது சரணமாக இருந்திருக்கணும். ஸோ மந்திரினி சரணம் சரணம் சமுபைமி அப்படி வரணும். ஸோ மந்திரினியோட சரணங்களை பாத பத்மங்களை அவளுடைய பாதங்களை சரணம் சமுபைமி சரணமாக சரணாகதி நான் செய்கிறேன், சரணமாக அடைகிறேன்கிறார் துர்வாசர். ஸோ மந்திரினி சரணம்ன்று லாஸ்ட்டாக திருத்திங்க நீங்கள். ஓகே. तस्यां कदम्बवाट्यां तत्प्रसव आमोदमिलितमधुगन्धं सप्त आवरणमनोज्ञं शरणं समुपैमि मन्त्रिणी चरणं तत्र आलये विशाले तपनीया रचिततरलसोपाने माणिक्यमण्डप अन्तः महिते सिंहासने मणिकचिते. ஸோ அந்த இடத்துல ஒரு சின்ன டெம்பிள் மாதிரி இருக்குது, ஆலையே அந்த இடத்துல ஒரு கோவில் மாதிரி இருக்குது, கட்டியிருக்காங்க, விஷாலமாக இருக்குது. தபனியா ரச்சிதா, ஃபுல்லாக கோல்டு, உருக்கிய தங்கம், தபனியான உருக்கிய தங்கம். அப்படிப்பட்ட ஒரு சின்ன ஒரு டெம்பிளில் தரள சோப்பானே ஸ்டெப்ஸு மேலே மேலே போகிறது, படிக்கட்டு ஏறி போனோம் தேவி உட்கார்ந்துருக்க இடத்துக்கு போனோமான. அப்போது ஏன்னா இவெல்லாம் மந்திரிலாம் முக்கியமான தேவதைகள், இவாளெலாம் மந்திரினி இங்கே மட்டும் இருப்பான்னு சொல்ல முடியாது. தேவியோட உள்ள ஆவரணங்களில் கூட அவருடைய அம்சமாக மந்திரினி தேவி இருப்பாள், வெளியிலே இருப்பாள் உள்ளே இருப்பாள். அப்படி ஆவரண தேவிகளாக உள்ள தேவியோட பிந்து ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தேவிக்கே 7 ஆவரணங்கள் இருக்குது, அது 25வது கோட்டை. ஸோ அங்கே ஒரு 7 ஆவரணம் தனியாக இருக்குது, அது 7 ஆவரணம்னு சொல்கிறோம், 7 சக்கரத்தோட 7 நிலைகள்னு சொல்லலாம், அது அப்போ பார்க்கலாம் நம்ம. இங்கே மந்திரினி தேவி எப்படி இருக்கான்னா அந்த ஒரு கோவிலில் தரள சோப்பானே ரொம்ப அழகான ஸ்டெப்ஸு. தரளம்னா இது மென்மையான தரளம்னா ஆக்சுவலாக முத்துன்னு சொல்லுவோம் நம்ம, முத்துப்படிகள்னு வச்சுக்கலாம் அதை. ஸோ அப்படிப்பட்ட படிகள் மேலே ஏறி போனோம். மாணிக்க மண்டபம் அந்தக, அங்கே ஒரு மேலே ஒரு மண்டபம் இருக்குது தேவிக்கு. அந்த மண்டபத்துக்கு நடுவில் மணிகச்சித்தே மணிகளால் செய்யப்பட்ட ரத்தனங்கள், நவரத்தனங்களால் செய்யப்பட்ட அமைக்கப்பட்ட மகிதே சிம்ஹாசனே, மகிமையாக சிறப்பான உள்ள ஒரு சிம்ஹாசனத்தில் இந்த தேவி இருக்கா. तत्र आलये विशाले तपनीया रचिततरलसोपाने माणिक्यमण्डप अन्तः महिते सिंहासने मणिकचिते बिन्दुत्रिपञ्चकोणद्विपनृपवसुवेददलकुरेकाढ्ये चक्रे सदा निविष्टां षष्ठी अष्टत्रिंशत् अक्षर ईशानीम्. ஸோ மேலே ஒரு சக்கரம் இருக்குது, சக்கரே அப்படின்ட்டார் இல்லையா, சக்கரம். அந்த மண்டபத்துக்கு மேலே ஒரு சக்கரம், அந்த சக்கரத்து மேலே தான் தேவி அந்த சிம்ஹாசனத்தில் உட்காந்துருக்கலாம். எப்படி இருக்குன்னு சொன்னால் நடுவில் சென்டர் பிந்து, அந்த பிந்துங்கிற இடத்துல தான் இப்போ தேவியோட ஆவரணம் மாதிரி இது இந்த சக்கரமும் அப்படி இருக்குது. ஸோ அந்த பிந்து சக்கரம் நடுவில் இருக்குது, அதில் சென்டரில் அதில் உட்காந்துருக்கா. அதை சுற்றி உள்ள இது பார்த்தா முக்கோணம். இதெல்லாம் நம்ம இதில் சௌந்தரலகரி படிக்கிற வச்சா அந்த படத்தை ஞாபகம் வச்சுக்கணும். நிறைய முக்கோணம், 5 கோணம், 7 9 கோணம் இல்லை 10 கோணம் எல்லோரும் பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி. ஸோ இங்கே முக்கோணம் இருக்குது, அதுக்கா பிந்துவை சுற்றி ஒரு முக்கோணமாகப்பட்ட ஒரு அந்த சக்கரத்தில் உள்ள டிசைன் யந்திரம்னு சொல்லலாம் அதை. ஸோ பஞ்சகோணம் 5 கோணங்கள்னு என்னது, முக்கோணம் உள்ள நம்ம டிசைன். அடுத்தது 5 கோணம், நம்ம டிராயிங் வரைகிறோம்ல, கோலம் போடுறோம்ல, 5 கோணம், அது மாதிரி 5 கோணம். அப்புறம் த்விபான்னு சொன்னால் 8, த்விபானா 8 திசைக்கும் யானைகள் இருக்கு இல்லையா, 8 திசைகள், 8 திசை யானைகள் 8, அதனால த்விபான்னு சொன்னால் 8 கோணங்கள் அப்படி எடுக்கணும். ஸோ த்விபா ரிப்பு வசு வேத தள, அப்போ தளன்னு சொன்னான்னா 8 தளம்னு எடுத்துக்கணும்.
இப்போ 8 தளங்கள் இருக்கக்கூடிய, இப்போ வந்து லோட்டஸோட தளம் மாதிரி தான் இருக்கும். நம்ம இதில் பார்க்கும்போது அஷ்டதளம், அப்புறம் 16 தளம் அதெல்லாம் இருக்குமே, வட்ட வடிவமான இந்த வட்டத்துக்குள்ளே இருக்கும். இன்ஃபேக்ட் வட்டத்துக்குள்ளே பார்த்தோம்னா 8 தளம், 16 தளம் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி 8 தளம் அதை சுற்றி, அந்த 5 கோணத்தை சுற்றி வர்றது 8 தளமாகப்பட்ட ஒரு அந்த சக்கரத்தில் உள்ள டிசைன். அடுத்து நிருப்பான்னு சொன்னால் இங்கே 16. நிருப்பான்னா ராஜான்னு அர்த்தம். எப்படி 16ன்னு பார்த்தோம்னா, அந்த காலத்தில் ஒரு இந்தியா பாரத தேசத்தை 16 ராஜாக்கள் ஆண்டிருக்கா. இதெல்லாம் கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தா தான் புரியுறது. என்னடா இப்படி நிருப்பான 16ன்னு எப்படி அர்த்தம் வருதுன்னா, நம்ம சர்ச் பண்ணி போனோம்னா ஓரளவு தெரியுது. 16 ராஜாக்களாக 16 இதாக பிரிப்பா இல்லையா ராஜாக்கள்லாம் ஆள்றதுக்கு. அப்படி பார்த்தா 16 ராஜாக்கள் முக்கியமாக இருந்திருக்கா. அதனால அடுத்தது 16 தளம். ஸோ 8 தளத்தை சுற்றி 16 தளம். அதுக்கப்புறம் வசுன்னா நமக்கு ஏற்கனவே தெரியும் 8 தளம். ஸோ வசு திருப்பி அஷ்ட வசுக்கள், அதனால் 8 தளம். அப்புறம் வேதம் என்னது 4 இல்லையா, 4 வேதங்கள் தானே, அதனால 4 தளம். இப்படி அந்த சக்கரம் இப்படி டிசைனாக இருக்குது. ஸோ 8 அப்போ 4 தளம்னு வரும்போது பெருசாக இருக்குமாமா. அந்த தளங்கள்லாம் பெருசாக இருக்கும். 8 தளம் கொஞ்சம் சின்னதாக இருக்கும், 16 அதோட கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அப்படிப்பட்ட டிசைன் வரைஞ்சிருக்கு. கூனா பூமி இல்லையா, கூனா பூமி. கூரேகாடியேன்னா பூச்சக்கரம்னு சொல்ல வேண்டியதான். ஸோ ரவுண்டு. அடுத்தது பார்த்தானே சுற்றி ஒரு ரவுண்டு வளையம் இருக்குது. அப்படிப்பட்ட சக்கரத்தில், ஸோ இந்த சக்கரத்தோட டிசைனை வர்ணிச்சுட்டார் முதல் லைனில். இப்படிப்பட்ட சக்கரத்தில் சதா நிவிஷ்டாம், அங்கே தான் உட்காண்ட்ருக்கான் யார், மந்திரினி தேவி. ஷஷ்டி அஷ்டத்ரிம்ஷத்து, இது வந்து இதுதான் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது, ரொம்ப புரியலை. இருந்தாலும் நம்ம ஊகிச்சுக்கலாம். எப்படின்னா ஷஷ்டின்னா 60, அஷ்டத்ரிம்ஷத்துல 30 + 8 38. அக்ஷர ஈசானியும், இந்த அக்ஷரங்களை உடைய ஈசானி சர்வசக்தியான தேவதை அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம பார்த்தோம்னா ஷஷ்டிங்கிறது 60 38. இது எப்படி லிங்க் பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா, ஒருவேளை நான் அந்த மந்திரினி தேவியோடைய மந்திரம் இருந்திருக்கலாம். ஒரு மந்திரத்துக்கு இப்போ த்ரீவித்யா உபாசகர்கள்கிட்ட கேட்டால் ஒவ்வொரு தேவிக்குமே அவன் மந்திரங்கள் உண்டு. அவள் அப்படி உபாசனை பண்ணுவாள். ஒவ்வொரு தேவதையும் உபாசனை பண்ணுறதுக்கு அவளுக்கு மந்திரங்கள் உண்டு. ப்ராபபிளி அது 60 மந்திரங்களோடு இருக்கதா இருக்கலாம். அதில் ஒவ்வொரு மந்திரத்துக்கும் 38 அக்ஷரங்கள் இருக்கலாம். இப்படி தான் ஊகிச்சுக்க முடியும். நமக்கு இன்னும் ஸ்ரீவித்யா மந்திரங்கள்லாம் பற்றி ஒன்றும் தெரியாது. இப்படி ஊகிச்சுட்டு தான் புரிஞ்சுக்கணும் இதான். ஏன்னா இப்படி பார்த்தோம்னா இதில் ராமாயணத்தில் பார்த்தோம்னா ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் 24 அக்ஷரங்கள், மொத்தம் 24,000 ஸ்லோகங்கள். இப்போ 24,000 32 அப்படின்னு சொன்னால் அது எப்படி பண்ணி புரிஞ்சுக்க வேண்டியிருக்கும். 24,000 ஸ்லோகங்கள் உள்ளது, ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் 32 அக்ஷரங்கள். அதை மாதிரி இப்படி புரிஞ்சுட்டு ஒரு மேலே போக வேண்டிதான். ஸோ ஷஷ்டி அஷ்டத்ரிம்ஷத் அக்ஷர ஈசானி, இப்படிப்பட்ட மந்திரத்துக்குள்ள தேவதையாக இந்த மந்திரினி தேவதை இருக்கிறாள். பிந்து திரிபஞ்சகோண த்விபன்ருப வசு வேததள குரேகாட்யே சக்ரே சதா நிவிஷ்டாம் ஷஷ்டி அஷ்டத்ரிம்ஷத் அக்ஷர ஈசானீம் தாபிஞ்ச மேச்சகாபாம் தாளீதள கடித கர்ணதாட்டங்காம் தாம்பூலபூரித முகீம் தாம்ர அதரபிம்ப திருஷ்டதர ஆசாம். தாபிஞ்ச மேச்சகாபா. தாபிஞ்சான்னு தமால மரம். தமால மரத்துக்கு தாபிஞ்சான்னு பேர். தமால மரத்தில் நிறைய இலை தான் நான் பார்த்துருக்கேன். நான் பார்த்தது பூவை நான் பார்த்தது இல்லை, ஆனால் இதில் பூவை பற்றியும் வருது. ஸோ தாபிஞ்ச மேச்சகன்னு சொன்னாலே நல்ல டார்க் கலர், பிளாக் கலர்னு சொல்லுவாள். இது ஏன்னா கருப்பு மாதிரி தான், அவ்வளோ டார்க்காக இருக்கும், பச்சை, அப்பேற்பட்ட பச்சை இலைகளை உடையது. ஸோ தாபிஞ்ச மேச்சக ஆபாம் அப்படின்னு இது நல்ல தேவி நல்ல கருகருன்னு இருக்கா. மரகத பச்சைன்னு சொல்லப்பட்டா ஷியாமா அப்படி சொல்ல மாட்டோமா, மரகத பச்சை கலராக இருக்காவோ. ஸோ அந்த மாதிரி தாபிஞ்ச தமால இலை போல். தாளீதள கடித கர்ணதாடங்காம், யார், மந்திரினி தேவியா. தாளீதளம்னா பனை ஓலை, தளம்னா ஓலை, பனை ஓலை, தாளினா பழம், தாளமரம்னு சொன்னால் பனை மரம், சாலமரம்னா தேக்கு மரம். ஸோ தாளீதள கட்டித்தா, அந்த காலத்தில் பனை ஓலை தான் தோடு போட்டுப்பா. அதுவும் அம்பாளுக்கெல்லாம் பனை ஓலை தோடு தான் எல்லா இடத்துலையும் வருது. தாளங்கம்னு சொன்னாலே பனை ஓலை தோடுன்னு தான் அர்த்தம். தாளி தாள ரெண்டுக்கு வித்தியாசம் கிடையாது. அதனால் தாடங்கம்னா தாளங்கம், அதுதான் பனை ஓலையால் செய்யப்பட்ட தாடங்கம். ஸோ கடித கர்ண தாட்டங்காம், காதல் போட்டிருக்கிற தோடு எப்படி இருக்குன்னா பனை ஓலையால் செய்யப்பட்டது. தாம்பூல பூரித முக்கியம், வாயில் எப்பொழுதுமே தாம்பூலத்தை மென்றுண்டு அப்படி இருப்பா தேவி.
ஸோ தாமிர அதர பிம்ப அப்படி சக்கச்சவேர்னு இருக்குது அந்த உதடு, கீழுதடி எஸ்பெஷலி அப்படி சக்கச்சவேல்னு இருக்கான் தாம்பூலம் போட்டதுனால. திருஷ்ட தரஹாசாம் அதில் லேசாக விரிந்த புன்சிரிப்பு. தரன்னு லேசாக பிரியறது, தரன்னா கிழிக்கிறதுன்னு அர்த்தம். தரன்னா டர்ன்னு தமிழில் இந்த வார்த்தை அப்படி தான் வருது. டர்ன்னு கிழிச்சான்னு சொல்கிறோம்ல, அது இந்த தராங்கிற வார்த்தையில தான் வருது. ஸோ தரஹாசாம்னு சொன்னானது லேசாக விரிந்த பிரிந்த அந்த புன்னகையோடு இருக்கிறாள் இந்த தேவி. तापिञ्च मेचकाभां तालीदलघटितकर्णताटङ्कां ताम्बूलपूरितमुखीं ताम्र अदरबिम्बदृष्टदरहासां कुङ्कुमपङ्किलदेहां कुवलय जीवातुशावक अवदंसां कोकनदशोणचरणां कोकिल निक्वाण कोमल आलापाम्. உங்களுக்கு ஷாபகாவ தம்சாம்னு போட்டிருக்கா. ஷாபக வத்தம்சாம்னாலும் அவத்தம்சாலும் அர்த்தம் ஒன்று தான். எனக்கு வத்தம்சாம் தான் இருக்குது. ஷாபகான் இருக்கான்னா கான் தான் அவத்தம்சாம்னு படிக்க வேண்டியதான். அப்போ நீங்கள் அவத்தம்சாம் பிரித்தது கரெக்டு தான். ரெண்டு அர்த்தம் ஒன்று தான். ஸோ குங்கும பங்கில தேகம். ஸோ தேவி அப்படியே குங்குமத்தை அப்படியே பூசின்னு இருக்கா, உடம்பெல்லாம் குங்குமமாக இருக்குது. அதனால அந்த குங்குமச்சேருன்றா, பங்கிலன்னு சேரு, குங்குமச்சேராக இருக்கக்கூடிய தேகத்தை உடையவள். என்னது அவள்லாம் நெஞ்சிலெல்லாம் நிறைய குங்குமத்தெல்லாம் பூசிப்பாள். அந்த தேகத்தை உடையவளாக குவலய ஜீவாத்து குவலயத்தை வாழ்விக்கக்கூடிய, குவலயம்னு என்னது பூமி, பூமி உருண்டை, கூனால பூமி, வளையம்னா ரவுண்டு. ஸோ பூமி உருண்டையை பாதுகாக்கக்கூடிய, ஜீவாத்துன்னா உயிர் நாடி. ஸோ பூமிக்கு உயிர் நாடியாகப்பட்டது யார்? ஷாவக. ஷாவக வத்தம்சா ஜீவாத்து ஷாவகான்னு இருக்கணும். பூமியை உயிர் வாழ வைக்கக்கூடிய பிறை சந்திரன். ஸோ ஜீவாத்து ஷாவகா அப்படி புரிஞ்சுக்கணும். ஜீவாத்துன்னா உயிர் கொடுக்கக்கூடியது என்னது? ஓஷதிகள். ஓஷதிகள்ங்கிறது மரங்கள். ஸோ மரங்கள் எல்லாமே ஓஷதிகள்னு பேர். ஏன்னா யார் அதுக்கு லார்டு, யார் கடவுள் அப்படின்னு பார்த்தா சந்திரன். சந்திரன் தான் ஓஷதி கடவுள். ஸோ அப்படிப்பட்ட அவருடைய அந்த பிறை சந்திரன், ஷாவகன குட்டி குஞ்சு. ஸோ பிறை சந்திரனை தலையில் ஆபரணமாக சூடியவள், வத்தம்சாம் அல்லது அவத்தம்சாம் அலங்காரமாக தலையில் சூடியவள். ஸோ பூமியை வாழ்விக்கக்கூடிய பிறை சந்திரனோட பிறையை தலையில் சூடியவள்னு அவ்வளோதான். அதான் அர்த்தங்க. கோகனத சோண சரணாம், கோகனதன லோட்டஸ். ஸோ கோகனத சோண அப்படிப்பட்ட சிவந்த தாமரையுடைய தாமரை போன்ற பாதங்கள், சரணம் அவருடைய பாதங்கள் சக்கச்சவேன்னு லோட்டஸ் மாதிரி இருக்குது. கோகில நிக்குவான, கொணத்தின்னு சவுண்ட் கொடுக்குறது இல்லையா, கோகில நிக்குவான. அப்போ கோகிலம் குயில் போன்ற வார்த்தை, அவள் பேசுகிறது எல்லாமே குயில் போல் இனிமையாக இருக்கான். கோமல ஆலாப்பா, மாலாப்பான பேச்சு. தேவி வாயை திறந்து பேசினாலே குயில் கூவுற மாதிரி இருக்கான். அவ்வளவு இனிமையாக இருக்கக்கூடியவளாக யார்? இங்கே மந்திரினி தேவி இருக்கிறாள். कुङ्कुम पङ्किल देहां कुवलय जीवातु शावकवतंसां कोकनद शोण चरणां कोकिल निक्वाण कोमल आलापां वामांग गलित चूलीं वनमाल्य कदम्ब मालिकाभरणां मुक्ताललन्ति काञ्चित मुग्ध आलिक मिलित चित्रक उदरां मुग्ध अलिक அழிக்கான்னு வச்சுக்கணும், ஆளிக்கான்னு வச்சுக்கூடாது. ஓகே. வாமாங்க கலித்த சூளி, சூளின்னா முடின்னு அர்த்தம். கேசத்துக்கு தான் சூளி அப்படின்னு சொல்கிறது முடி. ஸோ அப்படியே இடது புறத்தில் தவழ விட்டுட்டு இருக்காளாம் தன்னுடைய முடி. ஸோ தேவி முடிகளை தன்னுடைய இடது பக்கம், வாமாங்க இடது பக்கத்தில் தவழக்கூடிய கலிதன்னு அப்படியே தொங்குறதான், முடியெல்லாம் அப்படி தொங்கின்னு இருக்கு இடது பக்கத்தில். வனமால்ய கதம்ப மாலிகாபரணம், வனமாலை ஒரு மாலை போட்டுருக்கா. வனமாலைன்னு சொல்லும்போது 5 பூக்களால் கட்டின மாலைன்னு சொல்லுவாள். அப்படி 5 காட்டு பூக்களால் கட்டின மாலையும்பா. ஸோ அப்படிப்பட்ட வனமாலையை போட்டுருக்கா. அது தவிர கதம்ப வனம் தான் இருக்கேன், அந்த இடமே கதம்ப வனமாக இருக்குது. அதனால கதம்ப மாலையும் போட்டுருக்கா. ஆபரணம், இதுவே ஆபரணமாக இருக்கக்கூடியதாக. முக்தா லலந்தின்னு என்னது? அப்படியே ஆடுறது, லலனானாலே ஆடுறது, அப்படி போஷிக்கிறது. முக்தா லலந்தின்னா முத்துமாலை, அது வேறு போட்டுருக்கா. ஸோ காஞ்சித்தை அப்படி முத்துமாலையும் போட்டு இருக்கக்கூடிய காஞ்சித்துன்னு சொன்னானது இன்னதுன்னு வர்ணிக்க முடியாத தேவி. காஞ்சித்தினாலே யாருன்னு இவ்வளோ வர்ணனைக்கு அப்பாற்பட்டவள், அதனால காஞ்சித்துன்றார். காஞ்சித்தை அப்படிப்பட்ட ஒரு தேவி. முக்த அழிக்க மிலிதா, அதனால என்ன ஆகுது? வனமாலையெல்லாம் போட்டுட்டா, கதம்ப மாலையெல்லாம் போட்டுட்டா, அழிக்கம்னா தேன் வண்டு. ஸோ தேன் வண்டுகள்லாம் அங்கே ரீங்காரம் பண்ணின்னு வந்துடுது.
ஸோ முக்தா மோகத்தில் ஆழ்பட்ட அப்படிப்பட்ட வண்டுகள் அந்த மகரந்தத்துக்காக ஆசைப்பட்ட வண்டுகளாக சூழப்பட்டு மிலித விசித்திரமான உதாராம்னு சொன்னாலும் அந்த உதாரமான வள்ளல் தன்மையோடு கூடியவள்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம். இல்லை உதாராம்னு எக்ஸலண்ட்னு அர்த்தம். இப்படிப்பட்ட எக்ஸலண்ட்டாக இருக்கக்கூடிய மாலைகளோடு இருக்கக்கூடிய தேவி. வாமாங்ககளித சூலீம் வனமால்ய கதம்ப மாலிகாபரணாம் முக்தாலலந்தி காஞ்சித முக்த அளிகமிலித சித்ரக உதாராம் கர வித்ருத கீரசாவக கலநிதன வியக்த நிகில நிகமார்த்தாம் வாம குச்ச சங்கி வீணாவாதன சௌக்கிய அர்த்தமீலித அக்ஷியுகாம். சௌக்கியா அர்த்தமீலித சௌக்கியாவ. ஸோ கரதிருத கீரன்னு இது கிளி இல்லையா? ஸோ கரவிதிருத கீர சாவக கிளிக்குஞ்சி. ஸோ கையில் கிளிக்குஞ்சு வச்சுருக்கா. இப்போ மீனாட்சி கூட வச்சுருக்கா இல்லையா? கையில் ஒரு கிளிக்குஞ்சு வச்சுருக்கா இந்த மந்திரினி தேவி. ஷாவகனா குட்டி. கல நினதன்னா இது அழகாக இனிமையாக நாதம் எழுப்பக்கூடிய அதுன்னு பேசுறது. இந்த கிளி பேசிகிட்டு இருக்கு அந்த கையில் இருக்கிற கிளி. கல நினத வியக்த நிகில நிகம அர்த்தம் வியக்தமாக சொல்கிறதாம். இந்த கிளி இனிமையாக அப்படியே வேதத்தோடு நிகமன வேதத்தோடு நிகில மொத்தமாக மிச்சமில்லாமல் எல்லா அர்த்தத்தையும் அப்படியே தேவியோட கையில் இருக்கிற கிளியே சொல்கிறது. இது மாதிரி இன்னொரு கான்டெக்ஸ்டில் பார்த்துருக்கோம் நம்ம. ஒரு கிளி ஒரு வீட்டு வாசல்லேருந்து எப்போவுமே வேதத்தை சொல்லிகிட்டே இருக்கும் அப்படின்னு. என்ன கதை அது? சங்கரோட இதில் வருது, சரித்திரத்தில் வரும்போது மண்டன மிஸ்ரரோடு போகிறார் இல்லையா? மண்டன மிஸ்ரர் ஒவ்வொருத்தரையும் இதில் ஜெயிச்சு தானே வர்றார் அவர். ஸோ வாதத்தில் ஜெயிக்கிறதுக்கு போகிற வச்சு மண்டன மிஸ்ரர் எப்போவுமே உலக விஷயத்தில் தான் வாத தர்க்கத்திலேயே இருப்பார். அவர் மீமாம்சையில் இருப்பார், மீமாம்சகர் அவர். அவரை தர்க்கத்தில் வென்று அப்போ அவரை தன்னுடைய சுரேஸ்வர ஆச்சாரியாராக தனக்கு கழியே சிஷியராக ஏற்றுனுடார் இல்லையா? அந்த மண்டன மிஸ்ரரோட வீட்டுக்கு வழி கேட்ட போது சொல்லுவாள், எந்த வீட்டில் கிளிகள்லாம் வேதம் சொல்கிறதோ அந்த வீடு தான் மண்டன மிஸ்ரர் வீடும்பா. அப்படிப்பட்ட கிளி அங்கே இருக்குங்க. ஸோ வாம குச்ச சங்கி வீணாவாதன. ஸோ இடது பக்கத்தில் அப்படி வீணையை வச்சுட்டு இருக்கான் கையில், அப்படி இடது கையில் அப்படி வீணையை அணைச்சிண்டு அதை வீணையை வாதனை பண்ணிட்டு இருக்கா. வீணையோட சவுண்டை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாள். சௌக்கியான்னு அந்த சுகம் அப்படியே வீணையோட சுகத்தில் ஆழ்ந்து தன்னைத்தானே ரசித்து கொண்டு அமீலித அட்சியுகாம். ரெண்டு கண்ணு அப்படி பாதி மூடியிருக்கான். ஏன்னா இந்த ரசிக்கத்தன்மை அந்த வீணையோட சவுண்டு, அந்த கிளி வேற நிகம அர்த்தங்களெல்லாம் சொல்லக்கூடிய கிளி வேற அவள் கையில் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த வீணையோடு வாசிக்கிறதுனால தானே அதில் ஆழ்ந்து அர்த்தமீலித பாதி மூடிய கண்களை கொண்டவளாக இருக்கிறாள் இந்த மந்திரினி தேவி. करविद्रुत क्षीरशावक कलनिनद व्यक्त निखिल निगम अर्थां वाम कुचः संगि वीणावादन सौख्या अर्धमीलित अक्षियुगाम्. ஒன்று போங்க. आपाटल अंशुकदराम् आदीरस उन्मेष वासित कटाक्षाम् आम्नाय सारकुलिकाम् आद्यां संगीत मातृकां वन्दे. பாட்டலனாலே ரோஜா பூன்னு அர்த்தம். பாடல மலர்கள், பாடலி பூக்கள், பாதிரி பூக்கள்னு எல்லாம் சொல்லுவோம். எல்லாமே ரெட் கலரை குறிக்கிறது. ஸோ பாட்டல அம்சுகம்னா ட்ரெஸ்ஸு. ஸோ ரெட்டு கலர் ட்ரெஸ்ஸை போட்டுருக்கா தராம் தரித்து கொண்டு. ஆதிரச உன்மேஷம். ஆதிரசம் என்னது நம்ம தான் சொல்கிறோம், நம்பர் 1 ரசமாக இருக்கக்கூடியது சிங்கார் ரசம். ஏன்னா தேவியே காமேஸ்வரின்னு சொல்கிறோம். ஸோ அதனால் ஒரு சிங்கார் ரசம் அப்படியே மேலே பொங்கிட்டு இருக்கு. மந்திரினி தேவிட்டே அந்த ரசம் இருக்குது. வாசித்த கடாட்சாம். அந்த சிங்கார் ரசம் கண்ணிலேயே தெரியுதான். கண்ணிலேயே அப்படியே வாசித்தானது மணக்க இருக்குன்னு சொல்ல மாட்டோமா? அது மாதிரி வாசித்த. இன்னொரு இடம் இருப்பிடம். வாசம் சொன்னால் இருப்பிடம்னு ஒரு அர்த்தம். ஸோ கடாட்சங்களில் அந்த இது குடியிருக்கான், சிங்காரம் குடியிருக்கான். அப்படிப்பட்ட கடாட்சங்களை உடையவள். ஆம்னாய சார குளிகாம். மொத்த வேதத்தோடு சாரமான மாத்திரை மாதிரி இருக்கா. குளிகான்னு குளிகைன்னு தமிழ் சொல்லுவேன். குளிகைங்கிறது இந்த வார்த்தை தான். அப்படியே சாரம், எசன்ஸு, வேத சாரமாக இருக்கக்கூடிய அந்த மாத்திரையாக அவள் இருக்காவ. வேத சாரம் தேவியாக புருஷிக்காவாக இருக்காவ. ஆத்யாம். ஸோ முதன்மையானவள். சங்கீத மாத்திருக்காம் வந்தே. சங்கீதத்துக்கு அதிபதி. ஏன்னா வீணையை கையில் வச்சுன்னு எப்போது வீணா வாதனம் பண்ணிட்டு இருக்கா இல்லையா? அப்படிப்பட்ட சங்கீதத்துக்கு அம்மாவாகப்பட்ட அவளை நான் வணங்குகிறேன் அப்படின்னு இங்கே அந்த 7வது கோட்டை, தங்க கோட்டைக்கும் வெள்ளிக்கோட்டைக்கும் நடுவில் உள்ள ஸ்தானத்தில் இருக்கிற மந்திரினியோட வர்ணனை இந்த இடத்துல முடிக்கிறார். आपाटल अंशुकदराम् आदीरस उन्मेष वासित कटाक्षाम्
आम्नायसारगुलिकाम् आद्यां सङ्गीतमातृकां वन्दे